السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு மிக முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த பொருளாதாரம் என்பது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்திலே பொருளாதாரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்படி இந்த பொருளாதாரத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறக்கூடிய செய்திதான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் உங்களுக்கு ஃபித்னாவாக வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய காசு பணம் பொருளாதாரம் ஒரு ஃபித்னாவாக சோதனைக்குட்படுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். அப்படி ஃபித்னாவாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நாம எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி அடைகிறதா அல்லது தோல்வி அடைகிறதா என்ற தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அந்த பொருளாதாரத்துல இஸ்லாம் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ, இஸ்லாம் எதையெல்லாம் செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ அதை நாம சரிவர நிறைவேற்றினால், அதனை செய்யக்கூடியவர்களாக நாம இருந்தால், அந்த பொருளாதாரத்தை அந்த முறையில நாம கையாண்டால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம். அதே போல இறைவன் தடுத்து இருக்கக்கூடிய வகையில, இறைவன் ஹராமாக்கி இருக்கக்கூடிய வகையில நம்முடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஈட்டுக் கொள்வோம் என்று சொன்னால், அதனை ஹராமான வழியிலே நாங்கள் செலவு செய்வோம் என்று சொன்னால், அது நாளை மறுமையில நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில கேள்விக்குரியதாக அதே போல நரகத்துக்குரிய ஒரு வாசலாக அது அமைந்துவிடும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் அப்படி நமக்கு தடுத்திருக்கக்கூடிய ஹராமாக்கி இருக்கக்கூடிய, நாம் அனைவரும் கவனிக்க தவறிய அல்லது கவனித்தும் பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த வட்டி என்பது. இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறது, அது இறைவன் தடுத்திருக்கிறான் என்ற ஒரு அம்சம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இந்த வட்டியை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துல முஸ்லிம்கள் என்று பெயரிலே இருக்கக்கூடிய மக்களால சர்வ சாதாரணமாக இந்த வட்டி பொருளாதாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். பொதுவாக வட்டியை இஸ்லாம் ஹராமாக்குகிறது, தடுக்கிறது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலுர் ரிபா அத்ஆஃபம் முதாஃபா, உங்களுக்கு செல்வம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள், வட்டியை சாப்பிடாதீர்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அது காஃபிர்களுக்காக, இறை மறுப்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தை வட்டி உண்ணக்கூடியவர்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அருள் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி
அல்லாஹ் இந்த வட்டி பொருளாதாரத்தை, வட்டி கொடுக்கல் வாங்கலை முழுமையாக நமக்கு தடை விதிக்கிறான். ஆனா இன்றைய சமுதாயத்துல வட்டி என்ற பெயரை தாண்டி பல புதிய புதிய பெயர்கள்ல இந்த வட்டியை நாம் ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த வட்டி பொருளாதாரத்தை தடுக்கிறது என்று சொன்னால், இந்த வட்டிக்கு ஒரு வழியிலும் உட்செல்ல முடியாத அளவுக்கு இஸ்லாம் நமக்கு தடை விதிக்கிறது. வெறுமனே வட்டியை வாங்குறவருக்கும் வட்டியை கொடுக்கிறதுக்கு மட்டும் பாவமா இஸ்லாம் தடுக்கல. வட்டிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக, யாரெல்லாம் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள், பதுவா செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத் செய்தார்கள், பதுவா செஞ்சாங்க, சபிச்சாங்க. யாருக்கு சபித்தார்கள்? ஆகிலர் ரிபா, யார் வட்டியை வாங்குகிறார்களோ, வபுஅகிலஹு, யார் வட்டியை கொடுக்கிறார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அதோடு அந்த பட்டியல் நிற்கவில்லை, தொடர்ச்சியாக மீளுகிறது. வகாதிபஹு, அதை யார் எழுதிக் கொள்கிறார்களோ, யார் அதை ரெக்கார்ட் பண்ணி கொள்கிறார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். வஷாஹிதைஹி, யார் அதற்கு சாட்சியாக, யார் கேரண்டியாக இருக்கிறார்களோ அவர்களை நாசமா போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். சபித்து விட்டு நபிகளார் கூறுகிறார்கள், ஹும் சவாஉன், அவர்கள் அனைவரும் வட்டியிலே இருக்கக்கூடியவர்கள் தான், அனைவருக்கும் சமமான அளவிலே தான் பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியிலே ஈடுபடக்கூடியவர்கள், வட்டியை வழங்கக்கூடியவர்கள், வட்டியை எடுக்கக்கூடியவர்கள், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அதனை பதிவு செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவை ஏற்படுத்தக்கூடிய, ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இஸ்லாம் பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த வட்டி என்பது எந்த அளவுக்கு பாவமாக இருக்குதுன்னு சொன்னா, பெரும் பாவங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக இஸ்லாம் இதை சொல்லுது. பெரும் பாவம் என்று சொன்ன என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்களை இறைவனாக கடவுளாக ஒன்றை நாம ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தால் அது ஷிர்க், இணை வைப்பு. அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தோடு அப்படியே ஈக்குவலாக சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வட்டி பொருளாதாரத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜ்தனிபுஸ் சப் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். 7 பாவங்கள், பெரும் பாவங்கள் இருக்குது. அந்த பெரும் பாவங்கள்ல இருந்து நீங்க உங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அந்த பாவங்களிலே ஒரு பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ அக்லுர் ரிபா, வட்டியை உண்பதும் பெரும் பாவம் என்கிறார்கள். பெரும் பாவம் விபச்சாரம், அதே போல கொலை செய்யறது, தற்கொலை செய்யறது, இப்படி பெரும் பெரும் பாவங்களை நான் நினைச்சு வச்சிருப்போமா இல்லையா? அந்த பெரும் பாவங்களோடு சமமாக ஒரு பெரிய ஒரு பாவமாக இந்த வட்டி இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த வட்டி என்பது நம்மை அறியாமல் அல்லது வட்டி என்று தெரியாமல் நாங்கள் அனைவரும் இந்த வட்டி பொருளாதாரத்திலே, வட்டி கொடுக்கல் வாங்கலிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போமே, இப்போ ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு கல்யாணம் நடக்கிறதாக இருந்தா மகருக்கு மாப்பிள்ளை மகர் கொடுக்கணும். அந்த மகரை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன கரெக்ட் எடுக்கிறது? 22 கரெக்ட் எடுத்தா நல்லமா, 24 கரெக்ட் தங்கம் எடுத்தா நல்லமான்னு சொல்லும் பொழுது சஜஷன் சொல்றாங்க, எப்படி 22 24 தான் நல்லோம், அதுதான் பொறுமதியா இருக்கும். நானும் முன்ன என்ன செய்ய, ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னு சொன்னா அடகு கடையில வச்சு நம்ம என்ன செய்யலாம், அதை ஈடு வச்சு பணமாக பெற்று உதவும். எனவே அதை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி திருமணத்தின் போதும் வட்டியை தான் உதாரணமாக காட்டி அந்த சஜஷன், அந்த தேர்வுகள் நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது வாகனங்கள் எடுப்போமா இல்லையா? ஒரு பைக்கோ, காரோ, த்ரீவீலோ, இப்படி எல்லா வாகனங்கள் எடுக்கும் பொழுது இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் என்னது? முதல் தேர்வு என்னது? நம்ம லீசிங்ல எடுப்போம், பினான்ஸ்ல எடுப்போம். பினான்ஸ்ல எடுத்தா நம்ம என்ன செய்யும், நமக்கு குறைவான ஒரு முதலீட்டுல நம்ம வாகனத்தை வாங்கி பிறகு நாங்கள் மாசம் மாசம் பினான்ஸ் கட்டி என்ன செஞ்சு கொள்வோம், நம்முடைய அந்த கடனை தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி பினான்ஸிலே மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வட்டி என்றால் என்னவென்றால் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய பெருமதிக்கு அதிகமாக நாம கொள்வனவு செய்து வாங்குவதுதான் வட்டி. இப்ப நான் ஒருத்தருக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு கடன் கொடுக்குறேன்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல திருப்பி எடுக்கும் பொழுது 1100 ரூபாவாகவோ 1200 ரூபாவோ அல்லது 1001 ரூபாவாகவோ எடுத்தாலும் அது வட்டியாக மாறுகிறது. எடுக்கிறது எவ்வளவு ரூபாய்ன்றது முக்கியம் இல்ல, நம்முடைய அந்த பொறுமதிக்கு அதிகமாக 1 ரூபாய் நாங்க அதிகமாக எடுத்தாலும் அது ஒரு வட்டியாக இறைவனுடைய பார்வையில ஒரு பாவமாக மாறுகிறது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக பினான்ஸ் என்ற பெயர்ல வட்டியிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம விளங்குறதுக்கு சொல்றதாக இருந்தா, இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல நாம வாழக்கூடிய வீடுகள் இருக்குமா இல்லையா? வீடுகள்ல எப்படி இருக்கிறோம்? சிலர் சொந்த வீடு வச்சிருப்பாங்க, அதே போல வாடகை வீட்டுல இருப்போம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்குதா இல்லையா? குத்தகைக்கு வீடு இருக்கிறது, பக்தைக்கு வீடு இருக்கிறது. வீடு இருக்கக்கூடியவர் அவருடைய வீடு என்ன செய்வாரு? பக்தைக்கு விடுவாரு. அதே போல வீடு இல்லாத வீடு தேடக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? பக்தைக்கு வீடு தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த பக்தைக்கு இந்த குத்தகை என்ற இந்த அம்சத்தை நபிகளாரும் அல்லாஹ்வும் காட்டி தந்த அனுமதித்த ஒரு பொருளாதார முறையா, பொருளாதார கொடுக்கல் வாங்கல, இதுவும் ஒரு வட்டியாகத்தான் இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நான் ஒரு வீடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய வீட்டுல எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கு சல்லி தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. நான் என்ன செய்வேன்? என் வீடை பத்தைக்கு விடுவேன். விடும் பொழுது ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ ஒரு முன்பகமாக எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வீடை பத்தைக்கு விடுவோம். வரக்கூடியவர் என்ன செய்வாரு? ஒரு 30 லட்சமோ 20 லட்சத்திலேயோ அந்த வீடை பத்தைக்கு எடுத்து 2 வருடமோ 3 வருடமோ என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அக்ரிமெண்ட்ல இருப்பாரு. இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க? அந்த வீட்டுக்குரிய கூலி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த 2 வருடம் முடிந்ததற்கு பிறகு திரும்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த முன்பணம் இருக்குதா இல்லையா, 20 லட்சமோ 30 லட்சமோ, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு வட்டியா இல்லையா? இது அப்பட்டமாக வட்டி என்று தெரிகிறது. ஆரம்பத்துல நிலைமை இருந்துச்சு, பிறகு இதை நம்ம சமாளிக்கணும், இது வட்டி இல்லாத இதை நான் அனுமதிக்கணும் என்ற அடிப்படையில பேருக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு கூலி சல்லியை கொடுத்துக் கொள்றது. பத்தைக்கு போனா ஒரு 5000மோ 10,000மோ ஒரு கூலி சல்லியாக இருந்து கொண்டு அந்த வீட்டிலே பத்தைக்கு குடியிருக்கக்கூடியவர்களாக, பத்தைக்கு வீடுகளை குடி அமர்த்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்கள், நான் கேட்கிறேன், நாம இருக்கக்கூடிய வீடு பத்த வீடாக இருந்தா அல்லது நாம வைத்திருக்கக்கூடிய நாம கொடுத்திருக்கக்கூடிய வீடு ஒரு பத்த வீடாக இருந்து சொன்னா, அந்த வீட்டினுடைய உண்மையான பொறுமதி என்ன? நம்ம ஒரு மாசம் ஒரு கூலி சலி கொடுப்போமா இல்லையா? ஒரு வாடகைக்கு ஒரு ரெண்டுக்கு நம்ம வீடு எடுத்தோம்னு சொன்னா அதுக்குரிய மாத செலவு வேற. ஆனா பத்தைக்கு எடுத்த செலவு வித்தியாசமாகுது. ஆரம்பத்துல பெரிய ஒரு தொகையை நம்ம என்ன செய்யறோம்? ஆரம்பத்துல கொடுத்து வைக்கிறோம். அதனால அப்படி அந்த பேருக்கு அந்த வட்டியாக மாறக்கூடாது என்பதற்காக ஒரு பேருக்கு 5000மோ 10,000மோ எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். திரும்ப அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச போறோம், திரும்ப அந்த அப்படியே ஃபுல் சல்லியையும் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு வட்டியா இல்லையா? இந்த பக்தைக்கு வீடு விடக்கூடியவர்களும் அதே போல வத்தைக்கு வீடு போய் இருக்கக்கூடியவர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை ஒவ்வொரு காரணம் சொல்லி சாட்டு போக்கு சொல்லி பேருக்கு நாம ஒரு பணத்தை ஒரு கூலியாக அளவிட்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை ஏமாற்றலாம். ஆனால் படைத்தரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சாதாரணமானவன் இல்லை, எந்த நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக, நாளை மறுமையை நம்மை விசாரணைக்குட்படுத்தக்கூடியவனாக அந்த படைத்தரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த படைத்தரப்பு இந்த வட்டியை ஹராமாக்கி விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வட்டியை நாங்கள் சர்வ சாதாரணமாக புசிக்கிறோம் என்று சொன்னால், அதை சர்வ சாதாரணமாக அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை எந்த நிலையிலே இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு சமுதாயத்துல இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று சொல்லி பல உண்டாகிச்சா இல்லையா? இலங்கை முழுவதும் இஸ்லாமிய பெயர்கள்ல இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று சொல்லி வங்கி முறைகள் உண்டாக்கி இருக்கிறது. என்ன சொல்றாங்க? நம்ம வட்டி கொடுக்கறது இல்ல, வட்டி வியாபாரம் இல்ல, நம்ம கடனுக்கு வட்டிக்கு என்ன செய்யறது, கடன் கொடுக்கறது இல்ல, நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதுக்கு வரக்கூடியது வட்டி இல்ல. அரபு பெயர்களை வைத்து என்ன செய்யறாங்க? நமக்கு வட்டியை தர்றாங்க. ஆனா எந்த அடிப்படையில் அவர்கள் அந்த வட்டியை தர்றாங்கன்னு கேட்டா, நாம என்ன செய்யறோம்? நம்முடைய நீங்க எங்களுக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை
டிபாசிட் பண்ணக்கூடிய பணங்களை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், அதை வச்சு வியாபாரம் செய்கிறோம். அந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் இருக்குமே, லாபம் இருக்குமா இல்லையா, அந்த லாபத்துல ஒரு பங்கு உங்களுக்கு தர்றோம் என்ற ஒரு மாயையை தான் காண்பிக்கிறார்கள். அது என்ன வியாபாரம் செய்கிறார்கள்? என்னுடைய பணம் ஒரு வங்கியின் மூலமாக ஒரு வியாபாரத்துக்கு உட்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதன் மூலம் எனக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால், அது எந்த வியாபாரம் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் பணம் ஒரு வியாபாரத்துக்கு உட்படுத்தப்படுது சொன்னா என்ன வியாபாரத்துக்கு உட்படுத்தப்படுகிறது? அது ஹராமான வியாபாரமா ஹலாலான வியாபாரம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம இடத்துல காணப்படுகிறது. அந்த நிலைகளும் இல்ல. பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கொண்டு லீசிங் என்ற பெயரிலும், அதே போல பத்திக்கு வீட்டுல இருக்கிற என்ற பெயர்லையும், அதே போல இஸ்லாமிய வங்கி முறைகள் என்ற பெயரிலும் பேரை தான் மாத்தி வச்சிருக்கிறாங்களே ஒழிய இந்த வட்டியிலே அப்படியே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கவனமாக சிந்தியுங்கள். இந்த வட்டி என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன يأكلون الربا لا يقومون إلا قاما يقوم الذين يتخبطه الشيطان من المس. வட்டியை உண்ணக்கூடியவர்கள், வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே ஷைத்தான் தீண்டியவனாக, பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவான். இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்துல வச்சு கேள்வி கணக்கு கேட்பானா இல்லையா? விசாரணைக்கு உட்படுத்துவானா இல்லையா? அப்படி விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த வட்டியை உண்ணக்கூடிய, வட்டியை உண்றான்னு சொன்னா வட்டியை கொடுக்கணும் மட்டும் நினைச்சு கூடாது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வட்டிக்கு யாரெல்லாம் துணை போகிறார்களோ, வட்டி வாங்கக்கூடியவர்கள், வட்டியை கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அதனை எழுதிக் கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் சமமானவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வட்டியை உண்ணக்கூடியவர்கள் நாளை மறுமையில ஷைத்தான் தீண்டியவனாக, பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவான். அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ச்சியாக, ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. அவர்கள் வட்டி வியாபாரம் போன்றது என்று சொன்னதுதான் அதற்கு காரணம். வட்டி செய்யாதீங்கப்பா, வட்டி கொடுக்காதீங்கப்பான்னு சொன்னா அது வியாபாரம், அது வியாபாரம் என்று சொல்லிக் கொண்டுதான் என்ன செய்யறாங்க, அதை அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த வியாபாரம் என்று சொன்னதுனால நம்ம என்ன செய்வோம், நாளை மறுமையிலே பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவோம். இன்றைய சமுதாயத்துல பாருங்க, நாம் மிச்சம் யோசிக்க தேவையில்ல. இப்ப நாங்க இருக்கக்கூடிய நம்ம வீடுகள்ல ஒரு சிலர் இருப்பாங்க. எப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு போன் வாங்க நினைப்போம். நம்ம அனுபவத்துல கண்டதுனால சொல்றோம். ஒரு போன் வாங்க இருப்போம். அந்த போன் விலை என்னது, ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருக்கலாம். அத முழு பணம் கொடுத்து வாங்குவதற்கு வசதி இல்லை. அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒரு ஏரியா ஒரு தாத்தா இருப்பாங்க, ஒரு நாளா இருப்பாங்க. அவர்கிட்ட வேலை என்னன்னு சொன்னா, அந்த பொருளை வாங்கி இவருக்கு கொடுப்பாரு, தவணை முறையில கட்டுறதுக்காக வேண்டி. மாசம் மாசம் ஒரு கணக்கு. நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொருளுடைய விலை 50,000 ரூபாய் நான் உங்களுக்கு தரேன், இத்தனை நாட்கள்ல இத்தனை மாசத்துல இத்தனை ரூபாய்னு சொல்லி எனக்கு தாங்கன்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனா எடுக்கக்கூடிய பணம் அந்த 50,000 ரூபாய் இருக்குமான்னு கேட்டா இல்ல, 60,000 ரூபாய் இருக்கும், 55,000 ரூபாய் இருக்கும். அப்படி விலை கூடிக்கொண்டே போகும். கேட்டா நம்ம வாங்கி விற்கிறோமா இல்லையா? அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு அதை இவருக்கு கொடுக்கிறோமா இல்லையா? அதனால நாம என்ன செய்யறோம், இது ஒரு வியாபாரம் அப்படி என்று சொல்லி அனுமதிக்கக்கூடியவர்களாக, சர்வ சாதாரணமாக நியாயம் கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்களால மறுமையில பைத்தியக்காரனாக நாம எழுப்புவோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்குகிறான். வியாபாரம் உங்களுக்கு ஹலால், அதை நீங்க விரும்பிய மாதிரி வியாபாரம் செய்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், فَمَنْ جَاءَهُ مَوْعِظَةٌ مِّن رَّبِّهِ فَانْتَهَى فَلَهُ مَا سَلَفَ. யாரே இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை நமக்கு வழங்கப்பட்டு அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற செய்தி நமக்கு கிடைக்குதா இல்லையா? மூழ்கி இருக்கக்கூடாது என்ற செய்தி, எச்சரிக்கை நமக்கு கிடைக்குதா இல்லையா? அப்படி எச்சரிக்கை கிடைக்கின்ற பொழுது யாரு அந்த வட்டியில இருந்து முழுமையாக விலகி இருப்பார்களோ, யாருக்கு முன் சென்றதே உண்டு. அவர் அதுக்கு முன்னதாக வட்டி பொருளாதாரம் செஞ்சிருந்தாலும் அது ஹலாலா போயிரும். ஆனா அல்லாஹ்வுக்கு தான் அவருடைய கூலி, அவருடைய முடிவு இருக்கிறது. ஆனால்
அந்த அறிவுரை கிடைக்கப்பட்ட பிறகும், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்ற செய்தி கிடைக்கப்பட்ட பிறகும், இந்த வகையெல்லாம் உங்களுக்கு வட்டியா இருக்குப்பா, அதுல இருந்து நீ விலகி நடந்து கொள்ளுங்கப்பா என்று சொன்ன பிறகும் யாரு அதை திரும்பவும் செய்வார்களோ அவர்களுக்கு தங்குமிடம் நரகம்தான். அவர்கள் நரகத்திலே தான் இருப்பார்கள். அவர்கள் முழுமையாக நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. எல்லா வசனங்களும் முஃமின்களை பார்த்து தான் பேசுது. இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வதருமா பகிய மினர் ரிபா, நீங்கள் வரவேண்டிய வட்டியை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஃமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை ரப்பு என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்க? வட்டியிலே இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. நீங்க அப்படி விலகிக் கொள்ளல என்று சொன்னா, வட்டியை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் போர் பிரகடனத்தை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சண்டைக்கு கூப்பிடுறான். உனக்கு வட்டியை விட்டு நீங்க முடியாத, வட்டியை விட்டு நீங்க இருக்க முடியாத, வட்டியை சாப்பிடாம இருக்க முடியாத, நீ என்ன செய்? என்னோடும் என்னுடைய தூதரிடம் போர் பிரகடனம் செய். அல்லாஹ்வோட போர் பிரகடனம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வட்டி இருக்கிறது. நாம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சாதாரணமானவன? இது உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நம் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வல்லமை மிக்க இறைவன், அவனுக்கு எதிராக போர் செய்வதற்கு நமக்கு முடியுமா? அந்த சக்தி நம்மிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நாம் போர் செய்வோமா? அவன் எங்களுடைய உயிருக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை செய்யக்கூடிய, சண்டைக்கு கூப்பிடக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வட்டியை அல்லாஹ் பார்க்கிறான். வட்டியை எடுக்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா காரணமாக சொல்றாங்க? எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது யார் நமக்கு கடன் தருவா? எங்களுக்கு தேவை வருது, நமக்கு கஷ்டம் வருது, நமக்கு சாப்பாடுக்கு செலவு இல்லை. அப்ப நம்ம அந்த நேரத்துல என்ன செய்யறது? கடன் தர்றதுக்கும் யாரும் இல்ல. எங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக, ஒரு தேர்வாக இருக்கக்கூடிய இந்த வட்டி தான். வேற வழி இல்லைன்றதுனால நம்ம எடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அதிலே சோதனையாக வைத்திருக்கிறாங்க. நேரத்துல சொன்னா இல்லையா, இன்னமல் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மக்கள் செல்வம் ஃபித்னா, சோதனை. அந்த சோதனை எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பசிய பயன்காட்டி, அல்லாஹ் தேவைய பயன்காட்டி என்ன செய்வான்? நம்ம சோதிப்பான். அந்த நேரத்துல இல்ல, அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான், எனக்கு தின்னக்கூடிய வழி இல்லதான், இதை யோசிக்கக்கூடிய வழி எனக்கு இல்லதான், பணம் தேவைப்படுதுதான், காசு தேவைப்படுதுதான், ஆனா அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றை செய்யறேன்னு சொன்னா, அல்லாஹ் சோதித்த விடயத்துல நான் தோத்து போயிட்டேன். அல்லாஹ் சோதித்து இருக்கக்கூடிய அந்த சோதனையில இருந்து நான் வெற்றி பெறுவதாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது ஒரு முழு நம்பிக்கை உடையவர்களாக நம்பிக்கை வைத்து அதனை பொறுமை காத்து அந்த பணத்திற்காக, அந்த செல்வத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது பிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் தருவானா இல்லையோ, அல்லாஹ் தரமாட்டானா, அல்லாஹ் எப்படி தருவான் என்ற ஒரு நிராசை உங்களுக்கு இருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான். அனைத்து சந்தர்ப்பங்களின் போதும் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தும் நம்மிடத்திலே கிடைத்துக் கொண்டிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடன் போர் புரியக்கூடியவர்களாக, நபிகளாருடைய சாபத்தை பெறக்கூடியவர்களாக, பதுவாவை பெறக்கூடியவர்களாக நம்முடைய மறுமை வாழ்க்கை அமைந்துவிடும் என்பதை நாம் ஒரு எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறோம். இதிலிருந்து முழுமையாக விடை பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குரியவர்களாக நீங்களும் நாங்களும் ஆக வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.